நண்பர்களே, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த அப்ரஹாம் லிங்கன் அவருடைய இளமை கால வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கும் அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயந்தான். அவருடைய இளமை காலம் ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அவர் பெரும்பாலும் காடுகள்லேயும் பண்ணைகள்லேயும் தான் வேலை செய்து வாழ்ந்து வந்தார். ஆனால் அவருக்கு படிப்பு மேலே ஒரு நல்ல ஆர்வம் இருந்தது. ஆனால் பெரிய அளவில் படிப்பதற்கான எந்த வாய்ப்புமே அவருக்கு அமையலை. இருந்தாலும் பல நேரங்களில் பல வழிகளில் ஆசிரியர்கள் மூலமாகவோ இல்லை பள்ளிகளுக்கு செல்வது மூலமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் படிக்க ஆரம்பித்தார். ஸோ படிப்பில் இருந்த ஆர்வம் அதிகமாகிட்டே இருந்தது. எந்த பேப்பர் கிடைச்சாலும் சரி, எந்த புத்தகங்கள் கிடைச்சாலும் சரி, அதை படிக்காமல் அவர் விடுறதே இல்லை. எவ்வளோ தான் வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு இடையில் அந்த புத்தகங்களை படிப்பார். பகலில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அப்போது வேலையும் அப்போ தான் செய்ய முடியும். இருந்தாலும் அவர் புத்தகங்கள் மேலே ஆர்வம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அவருடைய 14வது வயசில் அவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்ற முன்னாள் ஜனாதிபதியுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வந்திருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு நண்பர்கள்ட்டையும் சரி, அவர் கூட வாழ்ந்த பெரியவங்கள்ட்டையும் கேட்டு பார்த்தாரு, இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும். ஏன்னா அவருக்கு அதை படிக்கணும்னு ஒரு பயங்கர ஆர்வம் இருந்தது. பெரிய அளவில் அவருக்கு நெருங்கிய வட்டங்களில் அந்த புத்தகம் எங்கேயுமே அமையலை. ஸோ தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் அவர் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 12 மைல் தூரம் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் ஒரு விவசாயி இந்த புத்தகத்தை வச்சுருக்கதா அவர் கேள்விப்பட்டார். உடனே ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு நாள் காலையில் அந்த 12 மைல் தூரம் அவர் நடந்து போய் அந்த விவசாயியோட வீட்டை அடைஞ்சிட்டார். ஸோ விவசாயிகிட்ட போய்கிட்டு, இந்த புத்தகம் நீங்கள் வச்சுருக்கதா நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, அந்த புத்தகத்தை ஒரு 2 நாளுக்கு கொடுங்க, நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு கேட்பார். இந்த விவசாயி ஒரு அரை மனதில் தான் அதை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தோணும். ஒரு 14 வயசு பையன் கிட்டத்தட்ட 12 மைல் தூரம் நடந்து இந்த புத்தகத்தை கேட்குறான் அப்படின்ட்டு அவனோட ஆர்வத்தை மதித்து அந்த புத்தகத்தை அவங்ககிட்ட கொடுத்து விடுவார். அந்த இளம் வயது அப்ரஹாம் லிங்கன் அந்த புத்தகத்தை திரும்ப ஊருக்கு வரும்போது வர வழியிலேயே நடந்தே படிச்சுக்கிட்டே வருவார். ரொம்ப ஆர்வத்தில் ஓய்வு எடுக்காமலே படிச்சுட்டே வருவார். நடப்பார், உட்காந்து படிப்பார், திரும்ப வீட்டில் உட்காந்து விளக்கு வெளிச்சத்தில் படிப்பார். ஸோ இப்படி படிச்சுட்டு அன்னைக்கு அவர் தூங்க சென்றுவார். அவருடைய கடினமான காலமோ என்னவோ தெரியல, அன்னைக்கு அவர் வாழ்ந்த மரம் வீடு, அந்த வீட்டு பகுதிகளில் பயங்கரமாக மழை இடி மின்னலோடு பெஞ்சிடும். அப்ரஹாம் லிங்கன் பகல் ஃபுல்லாக நடந்து வந்த களைப்பில் ரொம்ப ஆழ்ந்து தூங்கிடுவார். ஆனால் அந்த மர வீட்டில் இருந்த ஓட்டைகள் வழியாக தண்ணி உள்ளே அவருடைய புத்தகத்தை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடும். அடுத்த நாள் காலையில் முழித்து பார்த்த அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப வருத்தப்படுவார். ஐயோ, இந்த புத்தகம் இப்படி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு மனக்கவலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த விவசாயிகிட்ட நம்ம எப்படி இதை சொல்ல போகிறோன்ற ஒரு கவலை. ஆனாலும் புத்தகத்தின் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாக அந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த விவசாயி, அதாவது அந்த புத்தகத்தை கொடுத்தவரை பார்க்க அவர் போயிட்டுருப்பார். வேகமாக நடந்து அங்கே போயிடுவார். போன உடனே அந்த விவசாயி இவரை பார்த்தோன்னே ஆச்சரியத்தில், என்ன அப்ரஹாம், அதுக்குள்ளே அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிங்களா அப்படின்னு கேட்பார். ஆமாம் சார், நான் படிச்சுட்டேன், ஆனால் அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் லிங்கன் லைட்டாக இழுப்பார். ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை விவசாயியோட கையில் கொடுப்பார். இப்போ அந்த விவசாயியோட முகம் உடனே சுருங்கிரும். என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்பார். ஐயா, என்னோட தவறு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன், இதற்கான என்ன நிபந்தனையோ அதை நான் செய்கிறேன் அப்படிம்பார். என்ன பண்ணுவேன், புத்தகத்தை ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த விவசாயி கொஞ்சம் கோபமாக கேட்பார். ஐயா, இந்த அட்டை மட்டும்தான் கொஞ்சம் கசங்கி இருக்குது, இதுக்கான என்ன சன்மானமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சன்மானம் அப்படின்னா 75 காசு ஆகும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஐயா, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் அந்த காசை நான் உங்கள் பண்ணையில் வேலை செஞ்சு நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்ரஹாம் லிங்கன் நேர்மையாக ஒத்துக்குவார். விவசாயியுமே இவருடைய ஆர்வம் பிடிச்சதுனால அந்த சவால் எடுத்துக்கிட்டு அவரை 3 நாள் பண்ணையில் வேலை செய்ய வச்சு அந்த ஒரு நாள் 25 காசு வீதம் 3 நாட்கள் 75 காசுக்கு அவர் வேலை செஞ்சு அந்த புத்தகத்தோட அட்டையை அவர் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு
மிகவும் திருப்தியாக அப்ரஹாம் லிங்கன் வீட்டை வந்து சேருவார். ஸோ ஒரு ஆர்வம், ஒரு நேர்மை, தவறை ஒத்துக்கிற ஒரு நல்ல மனப்பாங்கு, இந்த மூலம்தான் இந்த அப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய இளமை கால வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு நல்ல கருத்தாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.